இன்னைக்கு மார்னிங் காலையிலே செம்ம பனி. எனக்கு பயங்கர கோல்டு. அதோட டீ போட்டுட்டு, தலையில எண்ணெய் வைக்கலாமேன்னு சொல்லி வெளில போனா, தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்ப உறைஞ்சு போயிருந்தது. இது மாரிலாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. இன்னைக்கு டிஃபனுக்கு பொங்கல் தான் பண்ணேன். பச்சரிசியும் பைத்தம் பருப்பும் குக்கரில் 3 விசில் விட்டு, விசில் அடங்கின உடனே தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஆலியாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கட்டியும். மிளகு ஜீரகம்லாம் பொறுக்கிட்டு இருக்கணும் அவனுக்கு ஊட்டும்போது. அதனால செட் ஆகாது. தாளிக்கிறதுக்கு நெய்யும், 1 ஸ்பூன் எண்ணெயும் கலந்து மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நான் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குமே டைம் ஆகிடுச்சு சட்னி பண்ணதுக்கட்டியும். ஆனால் கவின் எனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும்னு ஆடும். சரின்னு அவனுக்கும் தேங்காய் சட்னி பண்ணி தாளிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே அவனுக்கு லன்ச் ரெடி பண்ணுறதுக்காட்டி ரொம்ப டைம் ஆகிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் லஞ்சுக்குமே பொங்கல் வச்சு கொடுத்துட்டேன். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சின்னு கவினப்பா வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு இருந்தா. ஆலியா முழிச்சிட்டு நானும் ஒரு ரவுண்டு போகணுன்னு ஒரே ஆடம். சரி சமாளிக்க முடியல. கிளம்புனவங்கள திரும்பி ஒரு ரவுண்டு விட்டுட்டு வர சொல்லி அது ஒரு வழியாக ஸ்கூல் கிளம்பியாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாழை இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.